பரபரப்பை கிளப்பிய செங்கோட்டையன், பொறுப்பிலிருந்து நீக்கிய இபிஎஸ், கூட்டணியிலிருந்து வெளியேறிய பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன். அதிமுக மீண்டும் பிளவுபடுகிறதா, இல்ல இவங்க எல்லாருடைய ஆசை கிணங்க ஒன்றிணைய போகுதா அப்படிங்கிறது தான் சமீப காலமாவே தமிழக அரசியல் களத்துல பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. பிரதான திராவிட கட்சியா இருக்கக்கூடிய தமிழகத்தின் பழம்பெரும் கட்சியான அதிமுகவில் மீண்டும் உட்கட்சி பூசலா, என்ன நடக்கிறது அதிமுகவில், இது எல்லாமே கடைசியில விஜய் அப்படின்ற ஒரு புள்ளியில தான் வந்து இணையுமா அப்படிங்கிற கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. விரிவான பின்னணியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அதிமுகவினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான திரு செங்கோட்டையன் அவர்கள் கடந்த 5ஆம் தேதி மனம் விட்டு செய்தியாளர் சந்திப்புல சில விஷயங்களை பேசியிருந்தாரு. அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள், அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள், இவங்க எல்லாருமே வந்து ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அதிமுகவினுடைய வெற்றியை எல்லாராலையும் சுவைக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதற்கு முன்பாகவே மனம் திறந்து நான் 5ஆம் தேதி பேசுவேன், எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லுவேன்னு சொல்லியிருந்தாரு. அதிமுகவில் தொடர்ந்து சமீப காலமாவே செங்கோட்டையன் அவர்களுக்கு பல முரண்கள் இருந்துட்டு இருந்ததாகவும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதிமுகவினுடைய முக்கிய விழாவில் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படமும் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படமும் வைக்கல அப்படின்றதுக்காக கோச்சிக்கிட்டு வெளியே வந்தாரு. அதை தொடர்ந்து அதிமுகவில் பல்வேறு நிகழ்வையும் அவர் வந்து புறக்கணிச்சிட்டு இருந்தாரு. குறிப்பா இபிஎஸ் அவர்கள் பங்கேற்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு விழாக்களுக்கு இவர் செல்லாமலே இருந்திருந்தார். சமீப காலமா இபிஎஸ் அவர்கள் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த எழுச்சி பயணத்துல கூட திரு செங்கோட்டையன் அவர்கள் கலந்துக்கவே இல்லை. அந்த ஆரம்ப துவக்க விழாவில் கூட அவர் கலந்துக்கல அப்படின்ற விமர்சனங்களும் எழத்தான் செய்தது. ஸோ இப்படியான தொடர் புறக்கணிப்புகளுக்கு மத்தியில சமீபத்தில் நான் வந்து பிரஸ் அட்ரஸ் பண்ண போறேன், 5ஆம் தேதி மனம் திறந்து பேச போறேன்னு சொல்லியிருந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பகீர் கலப்பக்கூடிய விஷயத்தை சொல்லியிருந்தார். அதிமுக ஒன்றிணையும், பிளவுபட்டிருக்கக்கூடிய இந்த கட்சிகள், வெளியே போன சில நபர்கள் எல்லாருமே வந்து அதிமுகவில் வந்து இணைந்தால் மட்டும்தான் தொடர் தோல்வி உற்று இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு ஒரு பலமா இது அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வெற்றியையும் சுவைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது மட்டும் கிடையாது, ஒன்றிணையணும்னு சொன்ன திரு செங்கோட்டையன் அவர்கள் 10 நாளைக்கு நான் காலக்கெடு கொடுக்கிறேன் இதை பத்தி யோசிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு டைம் பீரியடும் கொடுத்திருக்காரு. இந்த 10 நாள்ல என்ன நடக்க போகுது, அரசியல் சூழல் எப்படி வேணா மாறலாம் அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை முன்னிச்சு தந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா 15ஆம் தேதிக்குள்ள மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடிக்க போகுது தமிழக அரசியல் களத்துல, குறிப்பா பிரதான கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவில் அப்படின்றதையும் நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து நம்மளால செய்திகளா கேட்க முடியுது. சரி, ஓகே, செங்கோட்டையன் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த ட்விஸ்ட் அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயங்களுக்கு அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளை கொண்டு போகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். செங்கோட்டையன் அவர்கள் மட்டும்தான் ஒன்றிணையணும்னு சொல்றாரா, இவருடைய கருத்துக்கு வரவேற்புகள் எப்படி இருக்கு, எதிர்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய இப்போதைய தலைமையா பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் செங்கோட்டையனுக்கு ஆதரவா ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள், நயினார் நாகேந்திரன் உட்பட பலருமே வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 குழு அமைச்சு புகழேந்தி, கேசி பழனிசாமி உள்ளிட்டோர்லாம் வந்து அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதிமுகவினுடைய தொண்டர்கள் கூட இதைத்தான் விரும்புறாங்க. இது நடக்குமான்னு பார்ப்போம் இந்த 10 நாள்ல, இல்லாட்டி தொண்டர்கள் மூலமா இதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் சூசகமா திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருந்தாரு. சரி, ஓகே, ஆதரவை பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்க 3 பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இதுல ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்ச நாளாவே ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்கள் கிட்ட மறைமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்மளால கேள்விப்பட முடிஞ்சது. அண்ட் அது மட்டும் இல்லாம அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கிறத அவர் பல்வேறு இடங்கள்ல சமீப காலமாவே பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இவரை தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்களும் இந்த ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து ஒரு பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அது மட்டுமா, சசிகலா அவர்களுமே கூட அதிமுக ஒன்றிணையணும், நான் வரேன், நான் வந்து கரெக்டா பண்ணுவேன், எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் தொடர்ந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒன்றிணைந்த அதிமுக அப்படிங்கிறதையும் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இதுல நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்கு அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டைப்ல இருக்காரு. முன்னாள் அதிமுக நிர்வாகியும் கூட அவரு.
அதிமுகவில் இருந்து இன்னைக்கு பாஜகவில் வந்து அதனுடைய மாநில தலைமையா ஆக்கி என்டிஏ கூட்டணியில இருந்துகிட்டே செங்கோட்டையனுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. எல்லா கட்சிகளும் ஒன்றிணைனும், எல்லாருமே ஒன்றிணைனும், திமுகவை தவிர்த்து அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு என்ன மாதிரியான ஒரு பிளான் பாஜக நகர்த்துறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கும் இது வந்து வித்திடுது. செங்கோட்டையன் அவர்களை இயக்குறது பாஜகவா இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் பெருமளவில் இதை பற்றி பேசலை. ஏன்னா சமீபத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியிலேருந்து நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மேலேயும் சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது சுமூகமாக பேச்சுவார்த்தைலாம் நடத்தப்பட்டுச்சு. ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சரியாக கூட்டணி கட்சிகளை வழிநடத்த தெரியல, ஒரு தலைமை அப்படிங்கிறத அவர் சரியாக பண்ணலை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை முன் வச்சார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் இந்த என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே போகிறேன்னு சொல்லும்போது கூட நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பிளே பண்ணாரு அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சூசகமா பல விஷயங்களை சொல்லியிருந்தார், வெளிப்படையாவே சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தாண்டி அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த ஒன்றிணைந்த அதிமுக அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா இபிஎஸ் அவர்கள் தான் இதற்கு முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில இருக்காரு. ஏன்னா அதிமுகவினுடைய பெரும்பாலான ஆதரவாளர்கள், பெரும்பாலான முக்கிய முன்னாள் அமைச்சர்கள், பெரும்பாலான தொண்டர்கள் எல்லாருமே அவர்கிட்ட தான் இருக்காங்க. மாவட்ட செயலர்கள் உட்பட பலருமே, கட்சியே அவர்கிட்ட தான் இருக்கு. அப்ப அவர் முடிவெடுத்தா மட்டும்தான் இவங்க எல்லாருமே ஒன்றிணைய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. சோ இதற்கு மத்தியில தான் இன்னைக்கு காலையில திரு செங்கோட்டையன் அவர்களை கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், அதுக்கப்புறமா ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்புல இருந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தாரு. அதற்கான ரெஸ்பான்ஸும் செங்கோட்டையன் தரப்புல இருந்து வந்திருக்கு. பட் இவங்க எல்லாருமே என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, ஏன்னா இபிஎஸ் தான் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா அங்க இருக்காரு அப்படின்னும் போது இவங்களுக்கெல்லாம் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து ஒரு வேலை வெளியே வராரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட விஜயோட போய் கூட்டணி சேருவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இவங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், சசிகலா உட்பட எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங்கான அதிமுக பேஸ்ல இருந்து வந்தவங்க. இவங்க திமுக பக்கம் அன்வர் ராஜா போன மாதிரியோ இல்ல மைத்ரேயன் அவர்கள் போன மாதிரியோ போவாங்களா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அண்ட் நம்ம ஸ்ட்ராங்கா இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதிமுகவுடைய பேஸ்ல இருந்து வந்து எம்ஜிஆர் வழி, ஜெயலலிதா வழி வந்தவங்க என்னைக்குமே திமுகவோட போய் சேர மாட்டாங்க. இவங்களுடைய பிரதான எதிரி திமுக தான் அப்படிங்கிறதுல இவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்ற பட்சத்துல வேற ஆப்ஷன் இவங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த இடத்துல விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் ஓப்பன் ஆகுது. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் தொடங்குனதுல இருந்தே விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது, அவரோட கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் யாரா இருப்பாங்க அப்படின்ற கேள்வியை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்கு. அதுவும் இல்லாம விஜய் அவர்கள் கூட்டணி சொன்னதுல இருந்து ஆட்சி அதிகார பகிர்வுங்கிறதையும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில ஓபிஎஸ் அவர்கள் சமீப என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியே வந்த உடனேயே விஜய் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அப்படின்ற செய்தியையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இது எந்த அளவுக்கு ஒத்தன்டிக்கான நியூஸ் நமக்கு தெரியலனா கூட அப்படியான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதா தகவல்கள் வெளியாச்சு. ஸோ ஓபிஎஸ்னுடைய ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்ற முழக்கத்தை தான் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களும் கையில் எடுத்திருக்காரு. ஆனா இது ஓபிஎஸ் செங்கோட்டையனை சார்ந்தது மட்டும் கிடையாது. அதிமுகவில் இபிஎஸ் ஆதரவாளர்களா இன்றைக்கும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய முன்னாள் முக்கிய அமைச்சர்களுமே இந்த ஒரு விஷயத்தை தான் மனசுல வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால வெளிப்படையா சொல்ல முடியல அப்படிங்கிற கருத்துக்கள் பலரும் முன்னிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழல்ல இவங்க எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அது விஜய் அவர்களாக தான் இருக்கு. விஜய் அவர்களுடைய பயணத்தை நோக்கி தான் இவங்க எல்லாருமே போக போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா சமீபத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் டிடிவி தினகரன் அவர்கள் பேசும்போது கூட என்ன சொன்னாரு அப்படின்னா, விஜய் குறித்தான ஒரு கேள்வி, கூட்டணி விஜய் தலைமையில நீங்க கூட்டணிக்கு போக தயாரா இருக்கீங்களா, புதுசா ஆரம்பிச்ச கட்சி அப்படின்னு கேட்கும்போது, ஏன் விஜய் தலைமையில கூட்டணிக்கு போகக்கூடாதா, என்ன தப்பு, அவரும் ஒரு தலைவர் தானே, ஏன் அவரை வந்து இழிவுபடுத்துறீங்க அப்படின்ற மாதிரியான தகவலை அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ டிடிவி தினகரன் அவர்கள் விஜயோட கூட்டணிக்கு போவாரா அப்படின்ற கேள்வியையும் இந்த செய்தியாளர் சந்திப்பு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னொரு பக்கம் ஓபிஎஸும் செங்கோட்டையனும் என்ன பண்ணுவாங்க, ஒன்றிணைந்த அதிமுக சாத்தியப்படுமா, ஒருவேளை சாத்தியம் கிடையாது அப்படின்ற பட்சத்துல இவங்களுடைய அடுத்த ஆப்ஷன் விஜயா இருப்பாரா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செங்கோட்டையன் அவர்களுக்கு நயினார் நாகேந்திரன் ஏன் சப்போர்ட் பண்ணணும், ஒருவேளை செங்கோட்டையன் அவர்களை இணைக்கிறது பாஜக தானா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இது எல்லாமே எங்க போய் முடியும் அப்படிங்கிறது நமக்கு 15ஆம் தேதிக்கு மேலதான் தெரியும். ஏன்னா அந்த 10 நாள் காலக்கெடு அப்படிங்கிறது வர 15ஆம் தேதி முடிவடையுது. அன்னைக்கு மீண்டும் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பூகம்பத்தை கிளப்ப போறாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.